கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமானவர்களே, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறேன். அதாவது இன்னைக்கு என்ன வேத வசனம் குறித்து பார்க்க போறேன்னா, நெகேமியா 13:22 உங்களை சுத்தம் பண்ணிக்கொண்டு. இன்றைக்கு நம்மளை பரிசுத்தப்படுத்திக் கொள்கிறோமா, நம்மளை கழுவி சுத்திகரிக்கிறோமா அப்படின்னு நமக்கு நாமே கேள்வி கேட்டால் அது ஒரு பெரிய கேள்விக்குறியாக தான் இருக்குன்னு நினைக்கிறேன். அதாவது ஆண்டவர்கிட்ட ஜெபத்தில் ஆண்டவரே என்னை பரிசுத்தப்படுத்துங்க, என்னை கழுவுங்க, சுத்திக்கிறீங்க, இந்த வார்த்தையை விட ஆண்டவரே அதைத்தாரும் இதைத்தாரும் அந்த வார்த்தைகள் அதிகமாக இருக்கும். நீங்கள் என்ன இப்படி சொல்கிறீங்க அப்படின்னு நினைக்கிறீங்க. நான் குறையா சொல்லலை. சரி, இன்றைக்கி என்ன சொல்ல வரேன்னா, அதாவது நிறைய சபைகளில் என்ன பண்ணுறாங்கன்னா, சபையை கட்டணும், அதை விரிவாக்கணும், எல்லாவற்றையும் நம்ம செய்து முடிக்கணும், அதில் ஒரு பெரிய ஆர்வம் காட்டுவாங்க பாருங்க. சமுதாயத்தில் என் சபை தான் பெரிய சபை அப்படின்னு அதை பெருசாக காட்டணும்னு சொல்லிட்டு அதுலேயே அக்கறை செலுத்துவாங்க. ஆனால் தனக்கு கிடைத்த ஆத்துமாக்களை நல்வழிப்படுத்தணும், அவங்கள ஆண்டவருக்குள்ளே இன்னும் பலப்படுத்தணும் அப்படின்னு நினைக்கிறதே கிடையாதுங்க. அவங்களுடைய எண்ணமெல்லாம் என்ன இருக்கும், இந்த ஊருக்குள்ளே என் சர்ச்சு பெருசாக இருக்கணும், அதை நல்லா டெவலப் பண்ணணும், பெருசாக கட்டணும், அதில் காமிக்கிற ஆர்வத்தை ஒவ்வொரு ஆத்மாக்கள் மேலே காமிக்கிறது கிடையாது. அந்த விசுவாசிகளும் பாருங்கள், அதை நினைக்கிறதே கிடையாது, சத்தியத்தை நினைக்கிறதே கிடையாதுங்க. இப்படிப்பட்ட சபைகள் தான் இந்த நாளில் அதிகமாக காணப்படுது. ஆனால் நெகேமியா என்ன செஞ்சார் பாருங்க, அலங்கத்தின் மதில்சுவர்களை கட்டினாரு, கட்டி எல்லாம் இது பண்ணி நல்லா சரியாக்கிட்டாரு. சரியாக்கினப்புறம் என்ன செஞ்சார், அந்த ஜனங்களெல்லாம் சீர்படுத்தினார், அவங்களுக்குள்ள குறைகளெல்லாம் சரி பண்ணார். செஞ்சாரா இல்லையா? வேதத்தை நல்லா படிச்சு பாருங்க. தவறுகளை சுட்டி காட்டினாரு, வேத சட்டத்துக்கு புறம்பா எதுவும் இருக்கோ அதை எல்லாத்தையும் நீக்கி விட்டார். ஆலயத்தை கட்டுவதோ ஆலயத்தை விசாரிப்படுத்துவதோ அதை குறையா சொல்லலை, அதை விட பல மடங்கு தனக்கு கொடுத்த ஆத்துமாக்கள் மேலே அக்கறையாக இருந்து, பொதுகளும் சரி விசுவாச பிள்ளைங்களும் சரி அக்கறையாக இருந்து சத்தியத்துக்குள்ள பிள்ளைகளை வளர்க்கணும், அவங்க தடுமாறாதபடி கொண்டு வரணும். அப்படிப்பட்ட வைராக்கியங்கள் இந்த நாளில் காணப்படுது. அதுக்கு தான் உங்களை சுத்திகரித்து கொண்டுன்னு வேதவசனம் சொல்லியிருக்கேன். உங்களை சுத்திகரித்து கொண்டு பலப்படுங்க. நெகேமியா அதைத்தான் செஞ்சார். மதில்சுவர்களையும் சீர்படுத்தினார், மக்களையும் சீர்படுத்தினார். இந்த நாளில் நம்மளை நாமே சீர்படுத்த ஆண்டவர் கருத்தில் ஒப்பு கொடுப்போம். ஆண்டவர் அதைத்தான் விரும்புகிறவராய் காணப்படுகிறார். வீணான கட்டடங்களில் வீணான விசாரங்களில் உங்கள் மனதை செலுத்தாதீங்க. தேவனுக்குள் வளர்வதில் உங்கள் மனதை செலுத்துங்கள். ஆமேன். அந்த இயேசுவை நம்புங்கள், ஏற்றுக்கொள்ளுங்கள், விசுவாசிகள் கர்த்தரை கருத்தில் பெரிய அற்புதங்களை பெற்றுக்கொள்வீர்கள். தேவன் தான் உங்களை ஆசீர்வதிப்பார்.